கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 13/8/2025 நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதிவில் நல்ல ஒரு அழகான கறவையில் வரக்கூடிய குட்டை மாடுங்க, ஒரு செவல மாடு கண்ணு மாடு, அழகான சோ குவாலிட்டியான மாடுங்க, ஒரு செவல மர கிடாரி கண்ணுங்க, ஒரு எல்லாமே இருக்குதுங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தியூர் தேர் திருவிழாவில் வந்திருக்கிறோம். அங்கேருந்து பல்வேறு வகையான குதிரைகள், மாடுகள், காளைகள் எல்லாமே நிறைய கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள், அங்கங்கே பதிவிட்டுருக்குறோம். வீடியோக்கள் நிறைய இருக்குது, குதிரைகள், பல்வேறு வகையான குதிரைகள் இருக்குதுங்க. விவரங்களை பாருங்கள். அதே மாதிரி நம்ம விற்பனை பதிவையும் பார்த்துட்டு எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு சரிபார்த்து கூப்பிடுங்க. நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25வது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காபரமத்தி அப்படிங்கிற இடத்துல 10வது கிலோமீட்டரில் இருக்குதுங்க. நீங்கள் நேரில் வரவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. குட்டை மாடுகளை பொறுத்தளவுக்கு அதிக அளவில் கேட்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் 4 மாடுகள் கொண்டு வந்தோம். இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நேற்று சாயந்தரம் நம்ம இடத்துக்கு வந்தது. 2 நேரம் கறந்தாச்சு. நல்லா தொந்தரவு இல்லாமல் கறக்கக்கூடிய மாடுங்க. வீடியோ பற்றி முழுமையாக பார்த்தீங்கன்னா கறவை வீடியோ நினச்சிருக்கிறோமுங்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு எடுத்துக்கங்க. நேரில் வந்து கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் முன்கூட்டியே சொல்லிவிட்டு நேரில் வந்து கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து கறந்து பார்த்துக்கலாங்க. வீடியோவில் பார்த்துருக்கிற மாடு பொம்பளச்சேரி குட்டை மாடுங்க. மாட்டுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கிற கண்ணு 3வது கண்ணு, பல்கள் தெளிவாக இருக்குதுங்க. இப்போ தான் கடைப்பல் முளைப்பு கிட்டத்தட்ட ஆகிட்டு இருக்கும். கண்ணு காலக்கண்ணுங்க, சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். இளம் கண்ணு காலக்கண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். எந்த மாடு எந்த கண்ணாக இருந்தாலும் நேரில் வந்து பார்க்குற மாதிரி விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். இல்லை அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பண்ணிடுறோம், ஒரு 5000 பண்ணுறோம், நேரில் வந்து பார்க்குறோம், எங்களுக்கு மாடு பிடிக்கலைன்னா ஒரு 3000 திருப்பி கொடுத்துருங்க, 2000 நீங்கள் வச்சுக்கோங்கிறாங்க. அப்படி நம்ம வந்து பண்ண முடியாதுங்க. ஏன்னா வந்து யார் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறவங்க கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம முன்னுரிமை கொடுத்து கண்டிப்பாக மாடு கொடுத்துருவோம். இந்த மாட்டை பொறுத்தளவுக்குங்க 3ஆம் வீட்டு மாடு, நல்லா அடைச்ச மடி, பின்மடி நல்ல ரெட்டநாடி மடியாக இருக்குங்க. காலணிக்கிறதுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. நீங்கள் எவ்வளோ வேகமாக வேணாலும் கறந்தால் எந்த தொந்தரவும் பண்ணாது. கண்ணு மாடு ரெண்டுமே சுழி சுத்தமுங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா நேரம் 1.5 லிட்டர் பால் நீங்கள் கறந்துட்டு விட்டுறலாம். நல்ல பச்சை தீவனம், மழை தீவனம் கொடுத்தீங்கன்னா பால் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஏறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குதுங்க. இப்போ நம்ம சொல்கிற ஸ்டேட்டஸ் ஒரு 1.5 லிட்டர் பால் தாராளமாக நீங்கள் கறக்கலாம். மடிகாம்பு பூங்காம்பு தெளிவாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாமுங்க. தீவனத்துக்கு நல்ல வாய் கிடச்சிங்க. எங்கே கொண்டு போய் கட்டி மேய்ச்சிங்கனாலும் தாராளமாக மேயக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கிடச்சி இருக்குது. லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. எந்த வித தொந்தரவும் இல்லை. கறவை வீடியோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கோங்க. மாட்டோட விற்பனை விலை நிலவரம் பார்த்திங்கன்னா 29,500 சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேளுங்க. ரொம்ப லோ பட்ஜெட்டு கண்ணு மாடு, நாளைக்கு கண்ணை மாட்டையும் கறந்துட்டு விட்டிங்கனாலும் ஒரு 100 ரூபா, ஒரு 1000 2000 கூட பணம் போகாது. அந்தளவுக்கு நீங்கள் லோ பட்ஜெட்டில் வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாம். வேணுங்கிறவங்க தொடர்பு கேளுங்க. இல்லை புதுசாக ஏதாவது மாடு கறக்க விரும்புகிறீங்களா, கறந்து பழகணும்னாலும் இந்த மாடை வந்து செலக்ட் பண்ணி எடுக்கலாமுங்க. அவ்வளோ ஒரு சாதுவான மாடு. 3ஆம் வீட்டு மாடுங்க. கண்ணு காலக்கண்ணு, உம்பளச்சேரி நாட்டுக்காலைக்கு போட்ட கண்ணுங்க. மற்றபடி கறவைக்கு தொந்தரவு இல்லை. எந்த விதமான கழிப்பு சுழிகளும் இல்லைங்க. எந்த விதமான கெட்ட பழக்கமும் மாட்டில் இல்லை. விற்பனை விலை 29,500 ரூபாய்ங்க. தாராளமாக நீங்கள் கறந்து ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 லிட்டர் பால் வீட்டுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கறந்து எடுத்துக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்ட கேளுங்க. வீடியோ பதிவு வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. அதே மாதிரி அந்தியூர் தேர் திருவிழா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மலைகள் நிறைய பெஞ்சிருச்சு, வயல்கள் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் நிறைய பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அந்த தொந்தரவு இருந்ததுங்க. இன்றைக்கெல்லாம் வந்து நல்லா காஞ்சிருச்சு, மழையும் இல்லை. தாராளமாக பெரியவங்க குழந்தைங்க யார் வேணாலும் வர மாதிரி இருந்தாலும் வரலாமுங்க. வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து காலக்கண்ணுகள், மாடுகள், கிடாரி கண்ணுகள், கறவு மாடுகள், காளைகள் எல்லாமே ஜோடி காளைகள் நிறைய வந்திருக்குது. வாங்க வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாமுங்க. இந்த தேர்காடு நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் பாருங்களேன். இந்த மாடு வந்து நம்ம தேரில் தான் கட்டிக்கிறோமுங்க. மாடு செவல மாடு, கண்ணு காலக்கண்ணு, 15 நாள் ஆன கண்ணு, நல்ல பூச்சிக்காலைக்கு உண்டான தரமான கண்ணு, செவலக்கண்ணு காலக்கண்ணு. மாடு வந்து பார்த்திங்கன்னா சோ குவாலிட்டியான மாடு, பழைய வர்க்கம் டைப்பில் வரக்கூடிய மாடுங்க, செவல மாடு. வேணுங்கிறவங்க தொடர்பு கேளுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. நம்ம கறவை வீடியோ போட முடியலைங்க, வாங்கினதுனால அப்படியே எடுத்துருங்க. நல்ல ரெட்டத்தை அமைப்பு, பழைய டைப்பில் செவலையில் நல்ல அழகான மாடு, கோழி மட்டும் மாதிரி வரும். மாடு நல்ல வாய் கிடச்சிங்க. தவிடு அடத்தியோடும் தெளிவாக எடுத்துக்குது. கறவை நேரம் 2 லிட்டர் கறவை கறந்துட்டு கண்ணை போடுற அளவுக்கு நல்ல வாய் கிடச்சிருக்குது. கண்ணாமொழி பவருங்க. மாடு திமிழ் கட்டு, உடம்பு கட்டு எல்லாமே இருக்குது. கறவைக்கு கால் அணைக்காமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு 2 லிட்டர் பால் கறக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். காம்புனாலும் அப்படியே பஞ்சு மாதிரி பூங்காம்பாக இருக்குங்க. அழுத்துனீங்கன்னா பைப்பில் வர மாதிரி தாராளமாக பால் வரும். நல்லா பராமரிச்சிங்கன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சேர்த்தியும் கூட கறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அழகான மாடு, பழைய டைப்பில் வேணால் எடுங்க. ஒரு 65 ரூபா பட்ஜெட்டில் நம்ம விலை சொல்லியிருக்கிறோம்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலமனை பர்கூர் என கிடாரி கண்ணுங்க. இது வந்து அந்தியூர் தேர் திருவிழாவில் தான் இருக்குதுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஏதாவது வர்றதுக்கு லொக்கேஷன் வேணாலும் கூட சொல்லுங்கள், நம்ம அனுப்பிச்சி கொடுத்துடலாம். நம்மகிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி காளைகள், கன்றுகள், மாடுகள், கன்றுகள், கறவை மாடுகள் என நிறைய இருக்குது. தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அனுப்பிச்சோன்னீங்கன்னா அனுப்புகிறோம். காரி கன்று ஜெட் பிளாக்ல இருக்குதுங்க, செவலக்கன்று, பிள்ளை கன்று, கிடாரி கன்றுகள் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி புதன்கிழமைங்க, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை வரை இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை வரை இருக்குங்க. மாடுகள் கன்றுகள் வாங்குற மாதிரி இருந்தால் புதன், வியாழன், வெள்ளியில் 3 நாளில் வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா செலக்ட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு எடுக்கலாமுங்க. வழி திருளினாலும் லொக்கேஷன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிச்சி கொடுத்துட்றோம். கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 ரூபா பட்ஜெட்டில் முன்ன பண்ண அனுசரித்து வருங்க. வீடியோவில் பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹை குவாலிட்டியான குதிரைங்க, குதிரை குட்டிக இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. இது வந்திருக்க வண்டி வாகனமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான நல்ல ஷோ டைப்பில் செஞ்சு உங்களுக்கு கால்நடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நவீனமாக ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி நல்லா தெளிவாக செஞ்சு வெயிலில் உங்களுக்கு மழையில் நனையாமல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிராவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு குதிரையாக வண்டியிலேருந்து இறக்குவாங்க. எந்தெந்த மாதிரியெல்லாம் வந்து கால்நடைகளுக்கு செட்டப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமல் லவர்னு சொல்லாங்க. இதில் லாபமோ நட்டமோ குதிரைகள் வளர்த்துறாங்க, ஒரு கண்காட்சி படத்துக்கு கொண்டு வராங்க, மேட்டிங் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. இவங்க மகாராஷ்டிராவிலேருந்து கொண்டு வர செலவு இந்த வண்டியே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கொண்டு வராங்க. செலவுகள் அப்படிங்கிறது லாபமோ நட்டமோ கொண்டு வராங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்தியூர் தேர் திருவிழாவை பொறுத்தளவுக்கு குதிரைகளுடைய மதிப்பு குதிரை குட்டி ஒரு 20,000லேருந்து ஒரு 2 கோடி ரூபா வரைக்கும் வந்து இருக்குது. அந்தளவுக்கு வந்து நிறையா நாட்டு குதிரைகள் வாங்கலாமுங்க. மார்வாடி, காத்தியாவாடி, அந்த நக்குரா அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பால்வெண்மையில் வரக்கூடிய அந்த ஒயிட்டு விதவிதமான குதிரைகள் வாங்கலாம். பெரியவங்க சிறியவங்க எல்லாம் லீவ் இருந்ததுன்னா தாராளமாக வந்து குழந்தைகள் பெரியவங்களாம் வந்து மாடுகள் கன்றுகளை நாட்டு மாடுகள்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக காமிச்சிட்டு வாங்க. அதே மாதிரி குதிரைகள் பார்க்க விரும்புகிறவங்க நிறைய வாங்க. இந்த வருஷம் ஏராளமான குதிரைகள் வந்திருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 13/8/2025ங்க. 13, 14, 15, 16 இன்னும் 4 நாள் வந்தீங்கன்னா ராட்டன்தூரி நிறையா பார்க்கலாம். கோயில் விசேஷம் நல்லா தேரோடும், அதையும் பார்க்கலாமுங்க. கடைவீதியில் வந்து அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த விதவிதமான நாய்க்குட்டிகள் நிறைய வந்திருக்குதுங்க. காட்சிப்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. குட்டை மாடுகள், அதே மாதிரி இந்த குட்டை வெள்ளாடுகள், இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியான ரகமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் பார்க்குறதெல்லாம் விட கொஞ்சம் நேரில் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வரும்போது நீங்கள் உங்களுடைய பொருட்கள், நகைகள் அப்படிங்கிறது குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் பாதுகாப்பாக கொண்டு வரணும். முடிஞ்சளவுக்கு நகை நட்டு போட்டுட்டு வர வேண்டியதில்லை. அதிக அளவில் பணம் வந்து பார்த்திங்கன்னா கையில் புழக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைகள்லாம் வந்து கொஞ்சம் பத்திரமா கூட்டிகிட்டு போகலாமுங்க. நேரில் வந்து பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு லொக்கேஷன் வேணாலும் கூட நம்ம மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கேளுங்க, அனுப்பிச்சி கொடுக்குறோம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவிலேருந்து கிட்டத்தட்ட வந்து 8 குதிரைகள் ஏற்றிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 குதிரைகள், முன்னாடி 4, பின்னாடி 4 தனித்தனியாக வந்து ஒன்று முட்டிக்காமல் மோதிக்காமல் எந்த டிஸ்பென்ஸ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பல லட்ச ரூபா மதிப்புள்ள குதிரைகள் இறக்குறாங்க. ஒவ்வொன்றா வண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குதிரையினுடைய அழகுகள் எப்படி இறக்கி கொண்டு போகிறாங்க, எந்த மாதிரியான தோரணைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வீடியோ பதிவில் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்வாடின்னு சொல்லக்கூடிய குதிரைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மகாராஷ்டிராவிலேருந்து டைரெக்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க. விற்பனைக்கும் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்துறதுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த ஆண் குதிரைக்கு நம்ம ஏரியாவில் ஏதாவது பெண் குதிரை இருந்தால் மேட்டிங் பண்ணுவாங்க. மேட்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா 25,000, 30,000, 40,000, 50,000 வரைக்கும் நிறைய பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃபோர்ஸான ஒரு ஒயிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மார்வாடியில் இவங்க கொண்டு வந்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வெயிட்டில் நல்ல ஜோரான குதிரைங்க. இது வந்து மேலு, அதாவது வந்து ஆண் குதிரை, பயங்கரமான ஃபோர்ஸுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேட்டிங்க் அப்படிங்கிறதுக்கு இந்த குதிரைக்கு வந்து இனச்சேர்க்கை பண்ணுறதுக்கு பெண் குதிரைகளை வந்து எங்கே இருந்தாலும் இங்கேருந்து மகாராஷ்டிரா கொண்டு போய் இனச்சேர்க்கை பண்ணிவிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வரவங்களாம் நிறைய இருக்கிறாங்க. நம்ம பகுதியில் அந்த காங்கேயம் காளை, பூச்சிக்காலையெல்லாம் எவ்வளோ டேஸ்ட்டாக வளர்த்துறோமோ அந்த மாதிரி குதிரைகளுக்கும் நிறையா ஆர்வலர்கள் நிறைய இருக்கிறாங்க. மாடுகள் கன்றுகள் வாங்குற மாதிரி இருந்தாலும் இந்த சந்தைக்கு வாங்க. வீடியோ பதிவை பாருங்கள். உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை எந்த மாதிரி வீடியோ எடுத்து போடணும்னு சொன்னீங்களும் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாளை மறுநாள் நம்ம எடுத்து போடுறோமுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மில்க் ஒயிட்டில் வரக்கூடிய நல்ல பிக் சைஸுங்க, நல்ல ஹெவி சைஸில் இருக்கக்கூடிய குதிரைகள். இதனுடைய பேர் நேம் வந்து பார்த்திங்கன்னா நொக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறையா வகையாக இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்துட்டே இருக்கலாம். ரசித்து பார்க்குற அளவுக்கு தெளிவாக இருக்குதுங்க குதிரைகள்.
இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் லட்சம், பல லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் அந்த மாதிரி விலை போயிட்டு இருக்கக்கூடிய குதிரைகள் தான். நேரில் வர்றவங்க அந்தியூர் தேர்திருவிழாவுக்கு வாங்க. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி தேர்திருவிழாவில் இருக்கிறோம். வீடியோ போட்டிருக்கிறவங்க பிடிச்சிருந்ததுன்னா எல்லாம் நேரில் வந்து பாருங்கள். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மழை துளிகள் அப்படிங்கிறது எந்த தொந்தரவும் இல்லை. வெள்ளமோ இல்லை சேரும் சகதியோ இல்லை. நாம் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சது. இப்போ எல்லாம் கிளியரன்ஸ் ஆயிடுச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏற்பாடுகள் நிறைய கவர்மெண்ட்லேயே வந்து பண்ணியிருக்கிறாங்க. நேரில் வந்து சுற்றி பார்க்க விரும்புகிறவங்க தாராளமாக வந்து பார்க்கலாமுங்க.